இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னங்க இப்படி ஆயிடுச்சு? அவசரப்பட்டு நீங்க அவ பேர்ல கேஸ கொடுத்து அவளுக்கு நல்லது பண்ணிட்டீங்க. அவளை இங்கிருந்து விரட்டணும்னு நினைச்சோம். ஆனா நம்மளை வச்சு அவ இங்கிருந்து போகாத மாதிரி பண்ணிட்டா. இந்த பிளான்ல தான் அவ நம்ம வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி பண்ணிருக்காங்க போல. பாருங்க, நீங்க மட்டும் உங்க கோவத்தை கொஞ்சம் அடக்கி இருந்தா அவ இந்த நாட்டை விட்டே போயிருப்பா. இப்ப பாருங்க, அதுவும் போச்சு. அவ பயங்கர புத்திசாலியா இருக்கா. இந்த தடவையும் அவ தான் ஜெயிச்சா. என்னையும் முட்டாளாக்கிட்டால. இந்த தடவை அவ ஜெயிச்சிருக்க. ஆனா அடுத்த அடி அவளுக்கு பெரிய அடியா கொடுக்க போறேன். புருஷனோட சந்தோஷமா வாழலான்னு நினைச்சால, அதுக்கு நான் விட மாட்டேன். லிங்கம், சீக்கிரம் உங்க பொண்ணுக்கும் அந்த சீனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். இது வரைக்கும் நான் அதுல பெருசா தலையிடாம இருந்தேன். இனிமே நானே நேரடியா இறங்க. உங்க பொண்ணு சீனுவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அந்த மாயாவை இந்த ஊரை விட்டு விரட்ட. அப்படி மட்டும் நடந்தா ரொம்ப சந்தோஷங்க. என் பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்குங்க. வாங்க, கடைசியா நீங்க இங்கதான் வருவீங்கன்னு எனக்கு தெரியும். ஒழுங்கா நான் சொன்னதை கேட்டு பிராக்டிஸ்க்கு வந்திருந்தா இவ்வளவு நாள் வேஸ்ட் ஆயிருக்காதுல்ல. அதை விட்டுட்டு கௌரவம் பார்த்துட்டு இருந்தீங்க. யார்கிட்ட கோச்சிங் எடுக்கிறோங்கிறது முக்கியம் இல்ல, நமக்கு தேவையானது கிடைச்சா போதும்னு நினைக்கணும். கையில காசு இருக்கிறவங்களுக்கு அவங்க வேண்டியது நடக்கணும்னு நினைக்கலாம். ஆனா காசு இல்லாதவங்களுக்கு அப்படி சாய்ஸே இல்ல. இனிமேலாவது இதை புரிஞ்சுக்குங்க. இன்னையில இருந்து பிராக்டிஸ்க்கு வந்துருமா? பேசி முடிச்சிட்டீங்களா சார்? என்ன பாக்குறீங்க? நீங்க கேட்ட 5 லட்சம் இதுல இருக்கு. இனிமே அந்த உங்களுக்காக விளையாட மாட்டா. அவளுக்கு ஒரு நல்ல கோச்சை வச்சு நான் பிராக்டிஸ் கொடுத்துக்கிறேன். அவ சைன் பண்ண பத்திரத்தை கொடுங்க சார். தனா, நல்லா யோசிச்சுக்கோ. இனிமே யோசிக்க எதுவுமே இல்ல. நீங்க பத்திரத்தை கொடுங்க. இந்த ஒரு சைனை வச்சு தானே இவ்வளவு நாள் இவ்வளவு மனசளவுல டார்ச்சர் பண்ணீங்க. இனிமே எப்படி பண்றீங்கன்னு பாக்குறேன். காசு கரெக்டா இருக்கான்னு எண்ணிக்கங்க. இத கேட்டு தானே இவ்ளோ தூரம் பண்ணீங்க. ஒரு பொண்ணு முன்னேறி வரணும்னு நினைக்கிறப்ப உங்கள மாதிரி ஆளுங்க ஹெல்ப் பண்றேன்னு வந்து நீங்களே அந்த பொண்ணுக்கு பெரிய கஷ்டத்தை கொடுக்கறீங்கல்ல. இதோ பாருமா, நான் ஒரு பிசினஸ்மேன். 10 ரூபாய் போட்டா திரும்ப 100 ரூபாய் கிடைக்கணும்னு தான் யோசிப்பேன். இங்க எல்லாமே பிசினஸ் தான். இதுல பாவம் புண்ணியம் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. கையில காசு இருந்தா என்ன வேணா பண்ணுவீங்கல்ல. ஒரு பொறுக்கிய கோச்சா கூட்டிட்டு வந்து பொண்ணுங்களுக்கு கோச்சிங் கொடுத்துட்டு இருக்கீங்க. அவனால எத்தனை பொண்ணுங்க வாழ்க்கை வீணா போயிருக்கு தெரியுமா? இத பத்திலாம் உங்களுக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லைல்ல? இதோ பாருங்க, தேவையில்லாமலாம் பேச வேண்டாம். இந்த அக்ரிமெண்ட் முடிஞ்சது இல்ல. இனிமே உங்களுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. கிளம்புங்க. ஆமா இல்ல, எல்லாம் முடிஞ்சு போச்சு. என்ன சார் மறந்துட்டீங்களா? காசை கொடுத்துட்டு அக்ரிமெண்ட்டை கிழிச்சு உங்க மூஞ்சில போடுறேன்னு சொன்னேன்னு மறந்துட்டீங்களா? யோ நிறுத்தியா? ஏதோ எங்களுக்கு ஒரு தடவை கஷ்டம் வந்தப்ப தனாவுக்கு நீ பணம் கொடுத்து உதவினன்ற ஒரே காரணத்துக்காக தான் உன்னை நான் அமைதியா விடுறேன். இல்ல நீ கார்த்திகோட பண்ண வேலைக்கு உன்னை ஒரு வழி பண்ணிருப்ப. இனிமேலாவது இங்க கனவுகளோட வர பொண்ணுங்களை ஏமாத்தாம ஒழுங்கா இருந்துக்கோ. அந்த கார்த்திக் மேட்ச் அப்ப என்கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தான்னு சொன்னப்ப என்ன சொன்ன? அப்படிதான் இருப்பாங்க, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போன்னு சொன்னல.
நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷனா? து. இனிமே நீ எந்த பொண்ணுக்கு எதிரா தப்பு பண்ணும் போது இல்ல, தப்பு பண்ணணும்னு நினைக்கும் போதும் கூட இந்த அறை உனக்கு ஒரு பாடமா இருக்கட்டும். ஏய் உன் கோச்சுக்கிட்டையும் சொல்லி வை, இனிமே தனா விஷயத்துல தலையிட்டான் உசுரோட இருக்க மாட்டான். என்ன சார் இது? நீங்க ஏன் சார் பத்திரத்தை கொடுத்தீங்க? சார் பணத்தை கொடுத்துட்டாங்க சார். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண முடியும்? அந்த பொண்ணு வேற என்ன அரைஞ்சிட்டு போறா சார். அதுக்கப்புறம் நான் ஏதாவது கேட்க போய் அந்த பொண்ணு என் மேல தப்பான கேஸ் கொடுத்துருவாளோன்னு நான் பயந்துட்டேன் சார். சார் அதுக்கப்புறம் என்னுடைய அகாடமி பேரே கெட்டு போயிடும் சார். அதனால தான் நான் அமைதியா இருந்துட்டேன் சார். ஐயோ ச்சே. இந்த மேட்ச் வச்சுதான் அவளை என் கைக்குள்ள கொண்டு வரலாம்னு நினைச்சேன். இப்படி விட்டுட்டீங்களே சார். கார்த்திக், அவர் என்ன பண்ண முடியும்? அவங்க தான் பணத்தை கொடுத்துட்டாங்கல்ல. இப்படி நடக்கும்னு நானும் எதிர்பார்க்கல. இனிமே அவளை எதுவுமே பண்ண முடியாதாத்த? இல்ல, இப்பவும் நாம நினைச்சா அவளை போட்டியில இருந்து தோக்கடிக்க முடியும். அத்த எப்படி அத்த? இந்த மேட்ச்ல அவளை ஜெயிக்க விடக்கூடாது. ஆப்போசிட்ல ஒரு பொண்ணு விளையாடுறான்னு சொன்னல, அவ பேர் என்ன? பைரவி அத்த. ம். அந்த பொண்ணுக்கு நீ நல்லா பிராக்டிஸ் கொடு. அவளை வச்சு தனாவை நம்ம தோக்கடிக்கணும். அவளுக்கு இப்பவே கோச்சிங் ஸ்டார்ட் பண்ணு. அத்த ஆனா தனா ரொம்ப நல்லா விளையாடுவாத்த. டேய், அவளுக்கும் நீ தானே ட்ரைனிங் கொடுத்த? அவள மாதிரியே இன்னொருத்தி உன்னால உருவாக்க முடியாதா? தனாவை விட ஸ்ட்ராங்கா இந்த பைரவிய மாத்த. தனா இந்த போட்டியில ஜெயிக்க கூடாது கார்த்தை. சரிங்க அத்த, நான் பாத்துக்கிறேன். அண்ணே. ம். 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 சார் அந்த பைரவி கால் பண்ணி வர சொல்லுங்க. இதோ வர சொல்றேன் சார். பேரு நட்சத்திரம் சொல்லுங்க. பேரு தனா, தனுசு ராசி. இல்ல பேரு கதிர், மிதுன ராசி, திருவோட நட்சத்திரம். இவர் பேருக்கே அர்ச்சனை பண்ணிடுங்க. ஆஹா. சாமி இல்ல சாமி, என் ஒய்ஃப் பேருக்கு தான் அர்ச்சனை பண்ணணும். தனா, இன்னும் ஒரு வாரத்துல பேட்மிண்டன் ஃபைனல் வரப்போகுது. நீ அதுல எப்படியாச்சும் வின் பண்ணணும். உன் பேர்ல தான் அர்ச்சனை பண்ணணும். சாமி நீங்க தனா பேருக்கு அர்ச்சனை பண்ணுங்க. அதெல்லாம் கிடையாது. பிசினஸ்ல உனக்கு தான் நிறைய பிரச்சனை இருக்கு. நீ ரொம்பவும் கஷ்டப்படுற. சாமி, தனாவுக்கு பேட்மிண்டன்னா உசுரு. அவ எப்படியாச்சும் ஃபைனல்ல வின் பண்ணணும். கடவுளே, நான் ஸ்பான்சர் கிட்ட சொன்ன மாதிரி நான் தோத்து போறதுக்கு நீதான் வழி செய்யணும். எனக்கு என் கதிர் எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். எனக்கு அது போதும்.